மாடி தோட்டத்தில் சும்மா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய இந்த கொய்யாக்காய் செடியை பாருங்கள். தரையில் தான் நிறைய காய்கள் காய்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா ஒரு கொய்யாக்காய் தோட்டத்தில் வேணால் இவ்வளோ காய்கள் இருக்கும். ஆனால் என்னுடைய மாடி தோட்டத்தில் ஒரே ஒரு செடியில் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். நானும் பூவும் பிஞ்சும் வர வர எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ கூட காய்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 பிஞ்சுகளுக்கு மேலே இருக்குங்க. நிறைய பிஞ்சுகளை நான் உடச்சி எடுத்துட்டேன். இந்த 4 காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே தொங்குதுங்க. நானே இது குரங்குக்கு பயந்து பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த 4 காயும் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. நல்லா பெருத்து போச்சு. இன்னும் ஒரு 4-5 நாள் விட்டால் இது கண்டிப்பாக பழுத்து போயிடும். பழுத்துட்டா உள்ளே புழுக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை சீக்கிரமாக நான் அறுவடை பண்ணி எடுத்துடுவேன். இது என்ன ரக கொய்யாக்கான்னு பார்த்தீங்கன்னா லக்னோ 49 தாங்க. ஏகப்பட்ட காய்களை கொடுக்குது. நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கொய்யா செடியை ட்ரை பண்ணலாம். மற்ற பழச்செடிகளை விட இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு நமக்கு மெனக்கெட தேவையும் இல்லை. தொழு உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும், நமக்கு காய்கள் வச்சுக்கிட்டே இருக்குங்க. கொய்யா செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், அந்த செடியை எப்படியெல்லாம் பராமரிக்கணும்னு நம்ம சேனலில் லாங் வீடியோ நிறையா இருக்குங்க. தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கை நேசிப்போம். நன்றி.